குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இந்த மைண்ட் ரெனியூவல் மெசேஜ் மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பேசிகிட்டு இருக்கிறோம். இதை தொடர்ந்து கேளுங்கள், ஆழமாக கவனமாக கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வெறும் கேட்டால் போராது, அதை கேட்டு அதை உபயோகிக்க பாருங்கள். நிச்சயமாக உபயோகித்தால், இதை தெரிந்து கொண்டால், தெளிவாக புரிந்து கொண்டு அதை 100% நம்பி அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அது எனக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதை பலமாக பிடித்து கொண்டு நடந்தால் நிச்சயமாக நீங்கள் பெரிய வெற்றி அடையவில்லை என்றால் அது அது நம்பவே முடியாத ஒரு விஷயம். அவ்வளோ பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, கவனமாக கேட்கணும், ஆழமாக கேட்கணும், துடிப்போடு இருக்கணும். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு துடிக்கணும். நிச்சயமாக வெற்றி எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை வேணும். இதெல்லாம் இருந்து கேட்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் கேட்டோம், கேட்டுட்டோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் நடக்காது. நிச்சயமாக துடிப்போட கேளுங்கள், ஆழமாக கேளுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப உள்ளே எடுத்துக்கிட்டு அது நடக்கும்னு தீர்மானம் பண்ணி நடங்க. நீங்களும் உங்கள் விஷயத்தை அது கூட சேர்த்து நினச்சி பாருங்கள். அப்புறம் நடக்கும்னு நினைங்க. நிச்சயமாக பெரிய வாழ்க்கையில் பெரிய விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லோரையும் வரவேற்கிறோம். நாங்கள் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. 4000 5000 வருஷத்துலேருந்து பார்க்குறோம். 4000 5000 வருஷத்துலேருந்து பார்க்குறோம். அந்த மாதிரி சரித்திரங்களை எடுத்து பார்த்துருக்குறோம். 4000 5000 வருஷமாக 5000 வருஷம் 4000 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் வெற்றி பெறாமல் இருந்ததே இல்லை. கடவுளை பலமாக பிடித்தவர்கள், பிள்ளையானவரை சரியாக புரிந்து கொண்டவர்கள், கடவுளின் முழு ஆதரவை பெற்றவர்கள். நல்லா தெரிஞ்சுங்க, அது ரொம்ப முக்கியம். சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு போனால் பத்தாது, கடவுளின் ஆதரவை பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் நிச்சயமாக பிள்ளையானவரை அழகாக புரிஞ்சுக்கிட்டு, அவர் நிச்சயமாக என்னை கைவிடவே மாட்டேன்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கூட வர்றவங்கள ஒருத்தர் கூட தோற்றதா நான் பார்த்ததே கிடையாது. நம்புங்க, உண்மையாக சொல்கிறேன். சரித்திரத்தை எடுத்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறோம். ஒரு மனிதன் கூட 4000 வருஷமாக சொல்கிறேன், ஒரு மனிதன் கூட தோற்றதே கிடையாது. எல்லாரும் வெற்றியோட இந்த வாழ்க்கையை வெற்றியாக முடிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போனாங்க. யார் தெரியுமா? உண்மையாகவே கடவுளை அப்படியே உள்ளத்தில் எடுத்து துடிப்பாக நடந்தவங்க. பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணவங்க கிடையாது. வெறும் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு அடியே போயிட்டா அதெல்லாம் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. 24 மணி நேரம் அவரை நம்பி நிச்சயமாக என் கூட இருக்கிறாருன்னு புரிஞ்சு சந்தோஷமாக அவர் கூட நடந்து எது வந்தாலும் ஓவர் கம் பண்ணி, இல்லை அவர் என் கூட இருக்கிறாருன்ற எண்ணத்தில் எழும்பி அதை அப்படியே உள்ளே நுழைச்சி அந்த கொடைக்குள்ளே அவர் கொடை கீழே நடந்தால், அப்படி நடக்கிற ஒரு மனிதனையும் நான் சொல்கிறேன், அப்படி நடக்கிற ஒரு மனிதனையும் 4000 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டோம். ஒரு ஆள் கூட தோற்றது கிடையாது. 4000 வருஷம்னா ரொம்ப பழசு இல்லையா? அப்போத்துலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வரைக்கும் லேட்டஸ்ட்டாக பெரிய 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 விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள், அதிசயமான விஷயங்கள், நினச்சி கூட பார்க்காத விஷயங்களெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. அற்புதமாக, சந்தோஷமாக, பல லட்சம் பல கோடி ஜனங்களோட அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அற்புதமாக, உண்மையாகவே அந்த சரித்திரம்லாம் உங்களுக்கு தெரியாது. நம்மலாம் பார்த்ததே கிடையாது. நம்ம பார்த்ததெல்லாம் சினிமாவில் வர ஸ்டோரி தான். சினிமாவில் ஹீரோ ஜெயிக்கிறத பார்த்து உட்காந்துட்டுருக்கோம். நிறைய பேரை பார்த்துட்டு, ஆக்டர்ஸில் பார்த்துட்டு, இந்த ஆள் நம்ம நாடையே காப்பாற்றிடுவார், இந்த ஆள் நம்ம இதையே காப்பாற்றிடுவார், நம்ம எல்லாம் வாழ்க்கையே காப்பாற்றிடுவார், இவர் வந்தால் போதும் எல்லாம் நடத்திடுவார், அப்படிலாம் நம்ம நம்பியிருக்கிறோம் பாருங்கள். வெறும் சினிமாவில் ஒரு ஆக்ஷனை பார்த்துட்டு, சினிமாவில் சரியாக சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ஷூட்டிங் எடுத்து படத்தை வெளியில் ரிலீஸ் பண்ணுறான். அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது. டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த அளவுக்கு ஒரு கையும் காலையும் அசைச்சா அதை அந்த ஆளை நம்பி ஓடுறாங்க பாருங்கள். அவங்கள பார்த்து சிரிப்பாக வருது. உண்மையான ஹீரோஸ் இவங்க பார்த்ததே கிடையாது. பெரிய பெரிய ஹீரோஸ் இருக்கிறாங்கங்க. அற்புதமாக 4000 வருஷமாங்க, 4000 வருஷமாக பெரிய பெரிய ஹீரோஸ் இருக்கிறாங்க.
அற்புதமா இந்த ஹீரோஸ்லாம் இவங்க கேமராக்கு முன்னாடி தானே செஞ்சாங்க. இல்ல. அவங்கலாம் வாழ்க்கையில அற்புதமா செஞ்சு காட்டியிருக்காங்க. அதெல்லாம் எங்க கண்ணு முன்னாடி நிக்குது. பெரிய பெரிய விஷயங்கள செஞ்சுட்டு தான் இந்த உலகத்த விட்டு போனாங்க. இப்பவும் அந்த மாரி பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க. பெரிய பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதுதான் ஆக்சுவலி அந்த சரித்திரம் தான் எங்களுக்கு பலத்தையே குடுக்குது. உண்மைன்றத நம்ம சொல்றது உண்மைன்றதும், கடவுள்ன்றது உண்மைன்றதும், கடவுளானவர் பிள்ளையானவர்ன்றது உண்மைன்றதும், உயிரானவர் உள்ள இருக்கிறார்ன்றதும், உயிரானவர் வழி நடத்தினா அது பெரிய வெற்றியில போய் முடியுன்றதையும் எல்லாமே தெளிவா பார்த்து ருசிச்சு அறிஞ்சதால, எங்களுக்கு அவ்ளோ நம்பிக்கை, அவ்ளோ விசுவாசம். அவ்வளோ அதனால தான் பலமா பேசுறோம். அதனால தான் பலமா நாங்க இத பத்தி இத பத்தி அதிகாரமா அதிகாரமா, பயங்கரமா, பலமா அடிச்சு பேசுறோம். ஆனா இது நல்லா புரிஞ்சுங்க. பெரிய விஷயங்க. நிச்சயமா பெரிய விஷயம். நீங்க இத ஆழமா அதான் நான் கேட்குறேன். ஆழமா கேட்கணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த மாரி 4000 வருஷத்துலருந்து நெறைய பேர வந்து கேளுங்க. இந்த 1 மணி நேரம் வரும்போது கேட்கணும். என்ன சார் 4000 வருஷமா நெறைய பேர பார்த்தேன்னு சொன்னீங்களே, கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் பேருன்னு சொன்னா, நான் சொல்றேன். அந்த கதையெல்லாம் இப்ப இங்க சொல்ல முடியாது 10 நிமிஷத்துல. அதனால தான் ஷார்ட்டா சொல்றேன். நிச்சயமா வந்து கேட்கணும் என்ற துடிப்பு உங்களுக்கு இருக்கணும். அது யாராவது "ஐயய்யோ! எனக்கு கேட்கணுமே" அப்படின்ற துடிப்பு இருக்கணும். அப்படிலாம் துடிப்போட கேட்டா மட்டும் தாங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா உண்மைய சொல்றோம். பொய் சொல்லவே இல்ல பாருங்க. அதனால தான் ஆதாரத்தோட ஆணித்தரமா அடிச்சு ஆணித்தரமா பேசுவோம். 4000 வருஷத்துலேருந்து எவ்வளோ பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. எங்கெங்க சிகரத்தில போய் சேர்ந்துருக்காங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. சாதாரண மனுஷன் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வெற்றி அடைஞ்சு, வெற்றி சிறந்து இந்த உலகத்த விட்டு போயிருக்காங்க. இத வந்து இவ்வளோ அதிகாரமா நான் சொல்றேன்னா, அதுக்கு என்ன காரணம்னா, அவ்வளோ ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அவ்வளோ ப்ரூஃப். நாங்க நேரடியா பார்த்துருக்குறோம். கண்ணால பார்த்துருக்கோம். அதிசயம், அற்புதம். அதெல்லாம் நம்பவே முடியாது. அவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதனால தான் சொல்றேன், அந்த விஷயத்த தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அது நடக்குன்றத நீங்க நம்பணும். நீங்க எடுக்கணும். நீங்க கம்ப்ளீட்டா உள்ள உள்ள தீர்மானிச்சு இத கேட்கணும். நானும் இது மாரி அனுபவிப்பேன். நானும் அது மாரி செய்வேன் என் வாழ்க்கையில. என் வாழ்க்கையிலயும் கடவுள் என்ன விடமாட்டாரு. பெரிய விஷயத்த செய்ய வைக்க போறாரு. நான் இந்த விஷயத்த தெரிஞ்சுப்பேன். அவங்கள எல்லாம் புரிஞ்சுப்பேன். அவங்க ஹிஸ்ட்ரி எல்லாம் நான் எடுத்து பார்ப்பேன். அந்த வாழ்க்கைய நானும் வாழ்வேன். அப்படின்ற எண்ணங்களெல்லாம் உங்களுக்குள்ள வரணும். அப்போ இந்த உலகத்த வெறுத்துருவீங்க. உண்மையாவே சொல்றேன். இந்த உலகத்தில டெம்பரரியா சும்மா ட்ராமா காட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க சினிமாலலாம். அதெல்லாம் வெறுத்துருவீங்க. உண்மையான பெரிய சக்திய தேடி ஓடுவீங்க நீங்க. அதனால பலமா எழும்புங்க. பெரிய காரியங்கள செய்யுங்க. நிச்சயமா இத நம்புங்க. வாரத்தில 1 நாள், நிச்சயமா 1 நாள் 1 மணி நேரம் நான் இதெல்லாம் தெரிஞ்சு என் வாழ்க்கைய மாத்துவேன்னு தீர்மானம் பண்ணுங்க. போதுங்க. உலகத்தில என்ன கிடைக்குது உங்களுக்கு? சொல்லுங்க. எல்லாமே டெம்பரரி, எல்லாமே நடக்காத விஷயங்கள காட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லா அரசியல்வாதிகளும், சினிமாக்காரங்களும் எல்லாருமே உங்கள ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அட்வர்டைஸ்மென்ட் டிவில உங்கள ஏமாத்திட்டு இருக்கு. எல்லாமே ஏமாத்திட்டு இருக்கு. எல்லாம் ஏமாத்துன ஒரு உலகத்த பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க சொல்றது ரியாலிட்டி உலகம். உண்மையான உலகம். கடவுளை பார்த்து தெரிந்து பிள்ளையானவரை புரிந்து, உயிரானவரை புரிந்து வாழ்ந்த ஒரு உலகம். அந்த உலகத்துக்குள்ள வாங்க. அந்த உலகத்துல இருக்கிறவங்கள பாருங்க. இந்த கெட்ட உலகத்துல ட்ராமா பண்ற உலகத்துல இருக்குன்னு பார்த்துட்டு, அத பார்த்து ரசிச்சு, அது பின்னாடி போய் கண்ட கண்ட சாமியார் பின்னாடி போய், அந்த விஷயம், இந்த விஷயம்லாம் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி விழுந்து உருண்டுட்டு இருக்காதீங்க. வெற்றிக்கு வாங்க. வெற்றிக்கு. வெற்றி வாழ்க்கைக்கு வாங்க. வெறும் பாதுகாப்பு மட்டும் கடவுள் தரமாட்டாரு. வெற்றியும் தருவாரு. பெரிய வெற்றி. நீங்க யோசிக்க முடியாத வெற்றிய தருவார் உங்க வாழ்க்கையில. அது நல்லா புரிஞ்சுக்கங்க. வெறும் பாதுகாப்பு மட்டும் கிடையாது. பாதுகாப்பும் வெற்றியும் தருபவர் நம் கடவுள். அதை நம்புங்கள். நிச்சயமாக அதை தேடுங்க. வாங்க, பேசுங்க. நான் நிறைய புரிய வைக்கிறேன். உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.